மலம் கழிக்கிறன்றது வந்து ஒரு ரிச்சுவல். ம். அப்போ அதை வந்து நம்ம வந்து நமக்கு அனிச்சையாக அது தினம் நடக்கிறதுனால நம்ம வந்து வி டேக் இட் ஃபார் கிராண்டட். ம். அதில் பிரச்சனை வரும்போது தான் அது எவ்வளோ ஒரு கட்டமைப்பான ஒரு உயரிய ஒரு மெக்கானிசம்னு அப்போ தான் தெரியும். இட்ஸ் an ஓகே. இன்ஜினியரிங் ஒண்டர். ம். அப்போ அதுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். அதனால தான் வந்து சான்ஸ்கிரிட்டில் வந்து சௌஜன் ஆலயான்றாங்க ஓ. டாய்லெட்டை. ஓ. ஓகே. ஆமாம், ஏன்னா மலம் வெளியே போகிறதுன்றது உடல் ஆரோக்கியத்துக்கான ஒரு முக்கியமான இடம். ஓகே. அப்போ அந்த மெக்கானிசத்தை நம்ம மதிக்கணும். ஓ. அப்போ ரிச்சுவல்னாக்கா வந்து ஒரு கற்பூரம் காட்டுறோம், ஒரு மணி அடிக்கிறோம், ஒரு நீர் விளாவுறோம், ஒரு தேங்காய் உடைக்கிறோம், 4-5 விஷயங்களை சேர்க்குறாங்க இல்லையா? ஆ. அதுக்கு பேர் தான் ரிச்சுவல். ஆ. ஒன்றே ஒன்று செஞ்சால் அது வந்து ஒரு ஒரு ஐசோலேட்டட் இது. அப்போ வந்து இந்த ரிச்சுவலுக்கு அப்போ வந்து நம்ம நல்லா தூங்கணும், ம். காலையில் மன நிம்மதியோடு எழுந்திரிக்கணும். எழுந்த உடனே நம்ம வந்து என்ன பழக்கம், நம்ம கொஞ்சம் வெந்நீர் குடிக்கிறோமா, காஃபி குடிக்கிறோமா, ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணுறோமாட்டு ஏதாவது வந்து உங்களுக்குன்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் மைண்டு ஃப்ரீயாக போய் நான் அந்த ஃபீல் வந்ததா, வந்த ஃபீலிங்கை வந்து நான் மதித்து போய் உட்காரணும். ஓகே. உட்காரும்போது அந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டாக இருந்தால் காலு கீழே வந்து ஒரு சின்ன ஸ்டூல் வச்சு ஆ. அந்த இந்தியன் டாய்லெட் ஃபீலிங் கொண்டு வரல. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆங்கிள்லாம் சொன்னேன்ல, கரெக்ட், கரெக்ட், அதுக்கு கரெக்ட். உலகத்திலே உகந்தது இந்தியன் டாய்லெட் தான். என்னுடைய அடுத்த கேள்வி அதுவாகத்தான் இருந்துச்சு. ஓகே, சொல்லுங்க டாக்டர். இந்தியன் டாய்லெட்டில் உட்காருறது, இந்தியன் ஃபுட், பல்கான கீரைங்க, காய்கறிங்க, ம். இது எல்லாம் பண்ணும்போது நமக்கு இயற்கையாக அந்த நல்ல உடல் உழைப்பெல்லாம். ஆனா இப்ப எல்லா வீடுகள் கட்டுமானங்கள்லயும் அந்த வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துருச்சு டாக்டர். வெஸ்டர்ன் டாய்லெட்னா வாடகை யாரும் வரமாட்டாங்க. ஆ. நீங்க ஒரு அபார்ட்மெண்ட் கட்டுங்க, வந்து ஃபர்ஸ்ட் கேட்கறது வெஸ்டர்ன் தான். என்னன்னா தரையில் உட்காந்து சாப்பிட்றது, ம். அந்த மாதிரி இந்தியன் டாய்லெட் வந்து மலம் கழிக்கிறதெல்லாம் வந்து நம்ம இழந்துட்டோம். ஓகே. இப்போ கடிதம் எழுதுறது பழக்கத்தை இழந்துட்டோம் இல்லையா? ஆமா, ஆமா. அந்த மாதிரி நம்ம எழுந்ததில்ல. ஒன்று காலையில் எழுந்து ஒரு 2 நிமிஷம் தரையில் உட்காந்துருவேன். ஓகே. அப்புறம் இந்தியன் டாய்லெட்டில் உட்கார மாதிரிலாம் நான் பயிற்சி பண்ணி பார்ப்பேன். ஏன்னா நாளைக்கு ஒரு அவசரத்துக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னு வச்சுங்க, கண்டிப்பா. அன்னைக்கு நம்மளால உட்காந்து அந்த கடமையை நம்ம செஞ்சுக்கணுன்றதுக்காக நம்ம உடம்பு ஃபிட்டாக இருக்கணும். ம். அதுக்காகவாது நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட்டில் மோஷன் போங்க, வானான்னு சொல்ல. பட் இந்தியன் டாய்லெட்டில் உட்கார மாதிரி ஒரு உடற்பயிற்சியை 2 நிமிஷம் பண்ணி பாருங்க. ஓகே. அது இன்னைக்கே நாளைக்கும் பண்ணிட்டு இருந்தால் தான் நாளைக்கு அவசரத்துக்கு நம்ம பண்ண முடியும். கண்டிப்பா.